சீரியஸ்லி சொல்றேன், எனக்கு புரியவே இல்லை. இது இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. நம்மளே இந்த பிக் பாஸை கடந்து அடுத்த கண்டென்ட்டை நோக்கி போனாலுமே இந்த பிகை நோட்ஸும் சரி விஜய் டிவியும் சரி அது விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பக்கத்தில் விஜய் டிவி கூட பரவாயில்ல, இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அது முடிச்சதுக்கு அப்புறம் மேபி டச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிகை நோட்ஸ் இருக்காங்களே, நாங்கள் விடமாட்டோம், இதை வச்சு கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட்னு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே வந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்களா இண்டிவிஜுவலா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபேன்ஸை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, அதாவது ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸையும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யாரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, யாரை வச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வச்சு தான். சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நேற்று கொடுத்துருக்காங்க. அது ஃபேன்ஸ் மீட் ஓகேங்களா, எல்லா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, சௌந்தர்யோட ஃபேன்ஸ் மட்டும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அது வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சௌந்தர்யோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சௌந்தர்யா வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயங்கரமான கரகோஷங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சொல்ற நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸ் தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற பதில்கள் அதுக்கு வந்து கரகோஷங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சிருவோம். எதுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னல இந்த மீண்டுமான ஒரு வார்த்தையை சொன்னல, அது சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ் இதை முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு சில வீடியோல நான் கிளாரிட்டி இது கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சௌந்தர்யா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு, ஷோவே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவங்க கேட்கறதுனால சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த பிஆர் மேட்டர் வந்து கடைசி வரைக்கும் முடியாது போலங்க. ஏன்னா சௌந்தர்யா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிஆர்ன்ற விஷயத்தை வச்சு மட்டும் என்ன அடியன்னு அடிச்சிட்டாங்க, அதை வச்சு நான் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வெற்றி வாய்ப்பு பறி போயிச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இது அப்லோட் பண்ணியிருப்பாங்க பிகை நோட்ஸ்ல இருந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வரல. இது வந்து ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கடுத்து இன்னும் 2-3 வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூமே. ஸோ அதில் சௌந்தர்யா கிட்ட இந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த பிஆர் மேட்டர் பற்றி. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சு மட்டும் என்ன அடிச்சிட்டாங்க, ஆக்சுவலா நான் மட்டுமா பிஆர் வச்சிருக்கேன், வேற நிறைய பேர் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு பதில் சொல்லவும் ஆங்கர் கேட்கறாங்க, அப்ப யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஜாக்லின் வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் முத்து வச்சிருந்தாங்க, எல்லாருமே தான் பிஆர் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வந்து என்ன மட்டுமே பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் இப்போ இந்த இடத்துல கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் பிஆர் ஒர்க்னு சௌந்தர்யா வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அதனால இப்போ அவங்க வெற்றி வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களா, இல்ல அது எதனால திருப்பி எல்லா இடத்துலயும் சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன், தெளிவா கொடுக்குறேன். இதான் கடைசி, இதுக்கப்புறம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல முத்துக்குமரன் பிஆர் வச்சிருக்காரா கேட்டீங்கன்னா, அவர் வெளியே வந்தோன்னு சொல்லிட்டாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஒர்க் பண்ணாங்க, ஸோ அதை நீங்க பிஆர்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாக்லினும் பிஆர் வச்சுக்கிறதா தான் வச்சு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுத்தேன், அவங்க வந்து பிஆர் நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சௌந்தர்யா சொல்ற மாதிரி முத்துவுக்கும் பிஆர் இருக்கு, ஜாக்லினுக்கும் பிஆர் இருக்குன்னு வச்சுப்போம், அதை இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. இவங்களுக்கும் பிஆர் இருக்கு, அவங்களுக்கும் பிஆர் இருக்கு. இப்போ எதுக்கு சௌந்தர்யா மட்டும் எல்லாரும் அடிச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, கேள்வி டவுட் என்ன வேணா இருக்கட்டும். ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஜாக்லின் மேலே ஏன் அந்த கேள்வி வரலன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா, அந்த கேம் சம்மந்தப்பட்டு ஒன்று பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால இவங்க கேம் விளையாடுறாங்க, அதனால வெளியே சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். முத்துக்குமரன் கேம் விளையாடுறாரு, அதனால வெளியே சப்போர்ட் இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வீடியோஸ் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சௌந்தர்யாக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா, அவங்க கேம் சம்மந்தப்பட்டு சௌந்தர்யாவே எல்லாருக்கும் பிடிச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அங்கே வந்து ஃபேன் பேஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுக்கான காரணம்னா சௌந்தர்யாவோட கேரக்டர் வந்து அங்கே நல்லா இருந்தது. அது எப்படின்னா எல்லா இடத்துல சீரியஸான ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபன்னான ஒரு கவுண்டர் கொடுக்குறதாகட்டும், கவுண்டர் இல்லை மோஸ்ட்லி ரியாக்ஷன் கொடுக்கறதாகட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்படி இருக்க முடியும், ரொம்பவே ஃபன்னாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்குது, சௌந்தர்யா பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபேன் ஆனாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து ஃபேன்ஸுமே அவங்க கிட்ட உங்களுக்கு எதுங்க சௌந்தர்யா கிட்ட பிடிச்சது அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி யாரும் சொல்கிறது என்னன்னா ரியாக்ஷன், சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் தாங்க. அவங்க எப்பவுமே கூலாக ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே கனெக்ட் ஆனாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து தெளிவாக எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யா கிட்ட இந்த ரியாக்ஷன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது. ஸோ அப்போ அந்த கேம் பிளே, அந்த கேம் சம்மந்தப்பட்டு இந்த டாஸ்க் எப்படி விளையாடலாம், இந்த பிக் பாஸ்ன்ற ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளை இது பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கேம் சம்மந்தப்பட்டு நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா யோசிக்கல மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போகும்போது மொத்த பேர் எதுக்கு பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கான காரணம், மெயினான காரணம் என்னன்னா, உள்ள அந்த பொண்ணு கேம் விளையாடாம இப்போ இந்த அளவுக்கு வந்து பிஆர் வச்சு சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்றதுக்கோசம் தான் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இங்கே நடந்துருச்சு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சீசன் இல்லாத விட இந்த சீசன்ல நெகட்டிவ் பிஆர்ன்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க் நடந்ததுனால தான் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் வெளியே வந்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டு சௌந்தர்யா மேல அவ்வளவு காண்டானது காரணம் என்னன்னா, பயங்கரமான நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கும் ஒன்று நடந்துருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி கூட வேணாம், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. எங்க டீம்ல இருந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆனால் அப்படி நடந்ததுங்க, நெகட்டிவ் பிஆர் ஒர்க் நடந்தது. ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்குற வரமா அதுக்கு அடுத்த ஃபேண்டம்லையும் திருப்பி நெகட்டிவ் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் பிஆர்னு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதனால தான்
பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அட்டாக் பண்ணாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இந்த பிஆரை வச்சு மட்டும் காலி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியிலயும் சரி அந்த பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை அடிக்கணுன்ற அவசியமே இல்லை. அவங்க கேம் விளையாடிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைட்டில் வின்னர் ஆயிருக்கலாம். இப்போ இந்த பீப்பிள் வின்னர் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி இல்லாமல் ஈஸியாக டைட்டில் வின்னராகவே ஆயிருக்கலாம். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கேரக்டர் பிடிச்சிருச்சு. ஸோ அப்படின்னும் போது அவங்க மட்டும் கொஞ்சம் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி கேம் அதாவது இந்த பிக் பாஸ்ல கொடுத்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் விளையாடிருந்தாங்கன்னா வெளியில் இந்த பேச்சே வந்திருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற பேச்சு வந்திருக்காரு. ஸோ அந்த பேச்சு வரதுக்கான காரணமே என்னன்னா இந்த பொண்ணு பிஆர் வச்சு மட்டுமே வந்துருச்சு அப்படின்னு வந்ததுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டாஸ்க் விளையாடதான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ சௌந்தர்யாவை அடிச்சது காரணம் வந்து பிஆர் வச்சதுனால தான் சௌந்தர்யா வெற்றி வாய்ப்பு வந்து பறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிஆர் வச்சதுனால அவங்க வெற்றி வாய்ப்பு போல அவங்க வந்து கேம்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்டா இருந்தால் அவங்க வந்து வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ இந்த வீடியோ மெயினாக நான் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ் டாபிக் விடலாம் அடுத்த கண்டனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானே மூவ் ஆன் ஆயிட்டேன். ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு ஏன்டா அனுப்புறீங்க தொடர்ந்து இது அமுச்சு வேற என்கிட்ட கேட்குறாங்க. ப்ரோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நானே அதை மறந்துட்டு இருக்கேன். ஸோ பிகின் வித் யூடியூப் சேனலே பார்க்காம இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ அமுச்சு ப்ரோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது, இதுக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி ரிப்ளை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இதுதான் நடந்திருக்கு. அவங்க எத்தனை வாட்டி திருப்பி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர் ஒர்க் நடக்கலை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்னால தான் வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ வெளிலேருந்து உள்ளே வந்தாங்களா அவங்களாம் பிஆர் வச்சிருக்காங்க சௌந்தர்யா அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க வந்து போட்டு போடாமல் இருந்திருப்பாங்களா? இல்லை. ஸோ சௌந்தர்யாவோட பிடிச்ச எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பிடிச்ச எண்ணிக்கை விட மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த கம்மியாக இருந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவரை விட ஓட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, இப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்னால வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு, பிஆர்னால தான் என்னை அடிச்சு என்ன டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே பேச வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கிளிப்பிங்ஸ் சம்மந்தமாக போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் அதை எடுத்து என்ன போட்டுட்டு இருக்காங்க, பாத்தியா சௌந்தர்யா வந்து ராக்கெட் எவ்வளோ போல்டாக ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிருச்சு, முத்துக்கு பிஆர் இருக்கு, ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு அப்படின்ற ஒர்க்கை வந்து எவ்வளோ ஓப்பனாக சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே மேட்டர் என்ன தெரியுமா, இங்கே நீங்கள் பிஆர்னு எடுக்கணும்னு நினச்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து இப்போ என்ன சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து எனக்கு சார்ந்து வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் ஏதாவது போட்டு அது வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட இங்க பிஆர்னு இப்போ ஆயிடுச்சு. பிஆர்ன்றது அப்படி இல்லை, ஒரு குரூப் ஆஃப் கேங், ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கோசம் ஒர்க் பண்ணுறது, அதுக்கோசம் காசு கொடுப்பாங்க. எனிவேஸ் அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் இப்போ போவேனா. எனிவேஸ் இப்போ பிஆர் இருக்குன்னே வச்சுட்டாலும் இந்த ரீசனால மட்டும் சௌந்தர்யோட கேம் பிளே போல அப்படின்றத கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன் மீட்ல வந்து ஃபேட்மேன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேள்வி வந்து சௌந்தர்யா பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து ஏமா ஓகேமா உன்னோட கேம் பிளே இது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கேம் பிளே சொன்னாங்களே, இவ்வளோ 105 நாள் இருந்தல உன்னோட கேம் பிளே எதனால நீ ரன்னர் அப்பா வந்து நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன கேம் விளையாடுன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றதுன்னா நானா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க சொல்ற பதில் ஆமா சௌந்தர்யா ஒரு இடத்துல நானா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல மேட்டர் என்ன தெரியுமா, இந்த பிஆருக்கும் சரி இந்த நானா இருந்தேன்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பயங்கரமான எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணவ் தான். ஏன்னா ராணவ் வந்து எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி அத்தனை அடி அடிச்சாலுமே மாத்திக்கவே மாட்டாரு, நானா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாப்ல. அதே மாதிரி இந்த பிஆர்னு ஒன்று ஒரு விஷயத்தை ஓப்பனா முன்னாடியே எல்லாரும் முன்னாடி வந்தோடனே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் யாருன்னா ராணவ் தான். நான் வெளியில செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் பிஆர் அப்படின்னு. இப்போ என்ன பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பத்துலேருந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கல. இப்போ பிஆரை வச்சு சௌந்தர்யாவை அடிக்கணும்னு நினச்சிருந்தா அதே மாதிரி ராணவ் அடிச்சிருக்கலாம். ஏன் ராணவ் அடிக்கல, ராணவ் மேலே எதுக்கு அந்த அளவுக்கு டாக்ஸிக்காக போல அப்படின்னா இதுலேயே அவங்களுக்கான பதில் கிடச்சிருக்கும். சௌந்தர்யாவை பிஆர் வச்சு அடிச்சது காரணம் அவங்க பிஆர் ஒர்க் வந்து நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு பார்த்துட்டாங்க. ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ராணவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்து யார் அடிச்சிருப்பாங்க, ராணவ் தானே அடிச்சிருப்பாங்க. இல்லை இந்த திருப்பி ரீஎன்ட்ரி ஆனாங்களே எல்லாருமே அப்பயாவது ராணவ கேள்வி கேட்டிருப்பாங்க, எதுக்கு ராணவ மேலே அந்த விஷயம் ஃபோக்கஸ் ஆகல, அவர் மேலே திரும்பல அப்படின்னா நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு அங்கே நடக்கல, இங்கே நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு நடந்துருச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்காம திருப்பி பண்ணிட்டு இருக்காங்களோ பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் அதே மாதிரி ராணவ் நான் சொன்னல நானா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன்ல ராணவ் மட்டும் தான் அவரா இருந்திருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி போட்டு அந்த அடி அடிப்பாரு. கடைசி ஃபினாலே ஸ்டேஜ்ல கூட வந்து ராணவ் பார்த்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்க பிஆர் ஒர்க்க கடைசி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா விஜய் சேதுபதி மேபி ஷோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்த ரெண்டாவது வாரத்தில் நான் அப்பயே ஒத்துக்கிட்டாரு, நான் பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா இருந்தாப்புல விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இங்க குழப்பம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி என்னதான் மட்டம் தட்டி உட்கார வச்சாலும் சரி, பயங்கரமா நெக்கல் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திருப்பியும் அவர் வந்து மாத்திக்கல. எனக்கு வந்து நான் இங்க வந்திருக்கேன், ஒரு கேம்ல என்னோட இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கோசம் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன தப்பா நீங்க நினைச்சா கூட நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இதுதான், அதே மாதிரி என் கேம் பிளே இதுதான், என் கேம் பிளே நான் மாத்திக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரை மாத்திக்காம விஜய் சேதுபதி என்ன அடிச்சாலும் சரி, யார் என்ன அடிச்சாலும் சரி நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்தாப்ல. இன்னொன்னு
விஜய் சேதுபதிக்கு சரி ராணுவுக்கும் சரி பயங்கரமான ஒரு டஃப் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி 2 பேரும் ஒரு ஃபைட் போயிட்டே இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் போதும் இவங்க 2 பேர் கான்வர்சேஷனே அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஏன்னா எப்படின்னா என்னதான் நீ சொல்லு திருப்பி அடுத்த வாரம் இப்போ சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்சா சண்டே எபிசோட திருப்பி நான் அதே தான் ரிப்பீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருந்த ஒரு ஆள் யாருன்னு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணுவ தான். ஸோ இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா நடிக்காமல் இருந்த அந்த கேள்விக்கான பதிலாக சொல்கிறேன். சௌந்தர்யா அட்டாக் பண்ண சொல்ல சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு, அதாவது நானாக இருந்ததுனால பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. மேபி அதில் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்கு அதை கேட்டோன்னே டக்குன்னு அந்த ஃபேட்மேன் அந்த கிளிப்பிங்கை பார்த்தோன்னே டக்குன்னு ராணுவ தான் ஞாபகம் வந்தாரு. ஏன்னா ராணுவ தான் இந்த வீட்டுக்குள்ள அவரா இருந்தாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டாபிக் இதுக்கப்புறம் வேணாங்க, தயவு செஞ்சு இந்த கிளிப்பிங்லாம் எனக்கு அனுப்பாதீங்க. அமிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, ஜாக்லினி முத்துக்குமரனை அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுல வந்து தப்பு இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிஆர் ஒர்க் இப்போ முத்துக்குமரனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஆர் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் பிஆர் அவரே ஒத்துக்கிட்டார்ல, அது பேர் பிஆர்னா ஆமா பிஆர் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் பிஆர் ஒர்க் வச்சிருக்காரு, ஜாக்லின் பிஆர் ஒர்க் வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றது சௌந்தர்யா சொல்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றது நியாயம் தான். ஏன்னா 2 பேருமே பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாம் பிஆர் வச்சிருக்காங்க, என்ன மட்டும் அடிச்சு என்ன டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதுதாங்க பிரச்சனை, அதுதாங்க தப்பு. நீங்க இப்ப இவங்க எல்லாம் பிஆர் வச்சிருக்கும் போது உங்களை மட்டும் அடிச்சதுக்கான காரணம் உங்க கேம் பிளே அங்க இல்லாதனால தான் உங்களை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் பிக் பாஸ் வீடியோஸ் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், கான்ட்ரவர்சி எதுவும் வராம இருந்தால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனிவேஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.